47 பேர் வந்துட்டாங்க. பாவம் அந்த பசங்க. ஓகே வருமா? ஓகேவா நிரேஷ்? ஓகேவா? ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ அண்டு பவர் இஷ்யூ இருக்கிறதுனால தான் இப்படி ஆகுது. ஸோ நம்ம முடிச்சிடலாம் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் டிகோடிங்கில் அடுத்த கேள்வி, போன கேள்வி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை அவங்க வந்து எப்படி போட்டிருக்காங்க, ஷஃபிளாக இருக்கும் இல்லையா, அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு 1 2 3 வேல்யூ போட்டுட்டு அதை எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்படியும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் லைஃப் அப்படிங்கிறத இந்த மாதிரி குறிச்சோம்னா, ஸோ லைஃப் அப்படிங்கிறத நான் எழுதுறேன். லைஃப் அப்படிங்கிறத 2965 அப்படின்னு சொன்னோம்னா சேவ் அப்படிங்கிறத எந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு. ஆக்சுவலா எல்லுக்கு பார்த்தோம்னா 12, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்திருக்காங்க. மற்ற எல்லாத்துலயுமே கரெக்டா 965 அதோட தான் இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க எடுத்தோம்னா 6னா எஸ்னா 19, இது 1, இது 22, இது 5. அப்ப எடுக்கும்போது யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்தோம்னா 91, இங்க 25, 9125 அப்படிங்கறது ஆன்சரா இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்ததா A1 B2 Z26 அப்படின்னு கொண்டா அவுல் என்ற வார்த்தையின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் கேட்கிறாங்க. ஸோ அவுல் பார்த்தோம்னா ஓங்கிறது 50, டபிள்யூங்கிறது 23, எல் அப்படிங்கிறது 12. ஆட் பண்ணோம்னா 20, 30, 40, 50. ஓகேவா? 50. அப்ப இங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல எதோடு ஆட் பண்ணா நமக்கு அந்த 50க்கு ஈக்குவலா வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆட் பண்ணலாமா? ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 பிளஸ் ஐங்கிறது 9 பிளஸ் 19 பிளஸ் 8 இருந்து நீங்க ஆட் பண்ணலாம், வேணா கெஸ் பண்ணலாம். இவங்க பாத்தீங்கன்னா 19, இங்க பாத்தீங்கன்னா 19 28, கிட்டத்தட்ட இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே 50 கிட்ட ரீச் ஆக முடியாது, அதை விட்டுறலாம். அடுத்து பிக்கியான்னு எடுத்தீங்கன்னா 16 பிளஸ் 9 பிளஸ் 7 பிளஸ் 5 பிளஸ் 15 பிளஸ் என்னங்கிறது 14. இப்ப ஆட் பண்ணீங்கன்னா 10, 20, 30, 39, 48, 48, 12, 48, 50, 60 ஆச்சு. 50 வரல, கூடுதலா இருக்கு. அப்ப இதுவும் வராது. பேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பிளஸ் 9 பிளஸ் 18 பிளஸ் 4 ஆட் பண்ணீங்கன்னா 18, 27, 29, 33 தான் வருது. ஸோ ஸ்னேக் தான் கரெக்டா வரும். ஆட் பண்ணீங்கன்னா 19, 19, 14 எவ்வளோ ஆச்சு? 20, 30, 33, 34, 34, 11, 45, 45, 5, 50. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்னேக் அப்படிங்கிறது தான். மேல இருக்கிற வார்த்தைக்கு எது நமக்கு அந்த கவுண்டிங் எது ஈக்குவலா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததா ABC AA BBC போகுது. அதே மாதிரி AAA BBB போகுது. இதுல 25வது லெட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம், அப்படிதானே? சோ இதுல 3, இதுல 6, இதுல பாத்தீங்கன்னா 9 வரும். அப்போ 3 பிளஸ் 6 பிளஸ் 9 பாத்தீங்க அப்படின்னா 18 முடிஞ்சிருதா? 18க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4 நாளா எழுதுவாங்க. 18னா 19, 20, 21, 22, 23, 24, 25. அப்ப 25 லெட்டர் என்ன வரும்? பி தான் வரும். சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ பி. அடுத்ததா 2x2 இப்படி கொடுத்திருக்காங்க. இதுல விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதுல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் என்ன ரிலேஷன்? 3 நம்பர் சீரீஸ், 2 நம்பர் சீரீஸ், ஒரு லெட்டர் சீரீஸ் சேர்ந்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க 2 7, அப்ப பிளஸ் 5, 7 பிளஸ் 7, 14 பிளஸ் இவ்வளவு வரும் 9 வருமா? அப்ப இங்க 5, 7, 9ன்னு சொல்லிட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில கூடி இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் இங்க என்ன வரும்? 11 வரும். ஆட் பண்ணீங்கன்னா 34 போடலாம். அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 34 இருக்கு. இது வராது, இது வராதுன்னு முடிச்சிடலாம். அப்ப இடையில ஹெச்ங்கிறது இங்கேயும் ஹெச் தான், இங்கேயும் ஹெச் தான். அப்ப ஹெச் நீங்க ட்ரை பண்ணவே வேண்டாம். அதுல இருந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்ப அடுத்து என்ன போயிடலாம்னா லாஸ்ட் நம்பருக்கு போயிடலாம். 2 4, இங்க 12, இங்க 48. எப்படி போயிருக்குன்னா 2 × 2 4, 4 × 3 12, 12 × 4 48. அப்ப எடுத்து என்னதான் வரணும்? 48 × 5 போடலாம். பெருக்கணும்னா 200, 200 ஒரு 40, 240 வரும். சோ இங்க ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 34H240 அப்படிங்கிறது வரும். அடுத்ததான் இப்ப நம்ம எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கோடிங் டிகோடிங் முடிச்சுட்டு
ஆல்பா நியூமரிக் ஆக்சுவலி அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஏபிசி பார்த்தோம் இல்லையா, அதுலயே ஆல்பா நியூமரிக் ரீசனிங்ல தான் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஆல்பபெட்ஸும் நம்பர்ஸும் கலந்து நமக்கு கொஞ்சம் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது. சரிதானா? ஓகே, இப்ப பாக்குறது எல்லாமே அதுதான். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா மேலே கொடுக்கப்பட்ட உறுப்புகளில் 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. 3 எங்க இருக்கு, 1 எங்க இருக்குன்னு பாருங்க. 3 இந்த இடத்துல இருக்கு, 1 இந்த இடத்துல இருக்கு. அப்ப சரியான உறுப்பு நடுவில் இருக்கக்கூடிய உறுப்புனா 2, 4, 6, 8, 10, 11. அப்ப இங்க 2, 4, 5 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க 2, 4, 5 5. அப்ப என்ன ஒரு பி தான் நடுவில் வரும். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ பி. ஆன்சர் வரலையா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். 382 பாத்துருமே, ஏன் ஆன்சர் வரல மேம்? இது வந்து என்னன்னா ரிவர்ஸ்ல இருந்து எடுக்கணும். இப்போ நேத்து ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? எல் வந்துச்சு இல்லையா, 4L வந்துச்சு இல்லையா? ஓகே, நேத்து பார்த்த மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ்ல நேத்து ஒரு கொஸ்டின் இப்படிதான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் ரிவர்ஸ்ல எடுக்கிறோம், வேற எதுவும் இல்லை மேம். அதாவது இங்க ஹெச்சுக்கு என்ன வருது இல்ல இருக்கு இல்லையா? சோ இதுல நீங்க இங்க அதாவது இங்க இருந்து இங்க பார்த்து எழுதிருக்கோம்ல, இப்ப இங்க இது என்னன்னா இங்க இருந்து இங்க எழுதணும். எதை வந்து இப்படி ரீரைட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? நீங்க இல்லைன்னா நீங்க நார்மலா போட்ட மாதிரி +3 போட்டு பாருங்களேன், உங்களுக்கு என்ன வராது? சீரிஸ் வராது, ஆப்ஷன்ல இருக்கிறது வராது. அப்போ ரிவர்ஸ்ல தான் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். ஹார்ட்லெஸ் என்ற சொல்லின் எழுத்துக்களின் எழுத்துக்களில் வரியை மாற்றாமலும் ஒரு எழுத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை தனித்த சொற்களாக உருவாக்க முடியும்? சோ இதுல இருந்து எத்தனை வேர்ட்ஸ் உருவாக்கலாம், அதுல எதை மாத்தக்கூடாது? அந்த வரிசையை மாத்தக்கூடாது. அப்ப என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹீ போடலாமா, அடுத்ததா ஹியர் போடலாம், அடுத்ததா இயர் போடலாம், வேற ஆர்ட் எழுதலாமா, ஆர்ட் எழுதலாம், வேற என்ன எழுதலாம்? ஹி, ஹியர், இயர், ஆர்ட், வேற ஆர்ட், ஹி. வேற ஏதாச்சும் வார்த்தை இருக்கா? லெஸ் எழுதலாமா, லெஸ். வேற அந்த வரிசையை மாத்தக்கூடாது ஆக்சுவலா. ஆர்ட் மொத்தம் எத்தனை வருது? 1, 2, 3, 4, 5 வருது. ஸோ இங்க ஆப்ஷன்ல இருக்கு 5 இருக்கு. ஸோ 5ங்கிறது தான் ஆன்சரா இருக்கு. இயர், ஆர்ட், ஹி, லெஸ். ஓகே, சூப்பர். அடுத்தது பார்த்தோம்னா இந்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, A not equal to B not equal to C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா B not equal to A not equal to C நம்மளால இது எழுத முடியாது. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா A not equal to B, அதே மாதிரி B not equal to C. ஓகேவா? இதுக்கு இடையில ஒரு கண்டிஷன் என்ன இருக்கு? இது இப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இதுல ஏயும் சியும் எங்கேயாச்சும் ரிலேட் பண்ணிருக்காங்களா? இல்ல, அப்படிதானே? அப்ப இங்க பாருங்க, அப்ப இங்க ஏயும் சியும் நாட் ஈக்குவல்ங்கிற கண்டிஷனும் இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நம்மளால என்ன பண்ண முடியாது? சரின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ABC ஆகியவை வெவ்வேறானவைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்னா எல்லாமே வேற வேற அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இது நாட் ஈக்குவல்னா இது ரெண்டு வேற வேறையா இருக்கலாம், இது ரெண்டு வேற வேறையா இருக்கலாம். ஆனா ஏயும் சிக்கும் ரிலேஷன் கொடுக்கல. ஒருவேளை அது ஒன்னா இருந்துச்சுன்னா அப்படி கொடுக்கலாம். இப்ப வேல்யூ பாருங்களேன், நான் இதுக்கு 1 நாட் ஈக்குவல் டு 2 கொடுப்பேன். அப்ப இங்க 2 நாட் ஈக்குவல், எனக்கு இங்க 1 இருந்தா என்ன? அது பியும் சியும் நாட் ஈக்குவல்டா தானே இருக்குது. அப்ப ஏயும் சி ஈக்குவல்டா இருக்கலாம். ஓகேவா? அப்ப இதுவும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அடுத்து ஏபிசி மூணுமே ஈக்குவலான்னு சொல்ல முடியாது, அது சொல்லவே முடியாது. அப்ப இங்க என்னன்னா ஏ நாட் ஈக்குவல் டு சியா இருக்கலாம், அல்லது ஏ ஈக்குவல் டு சியா இருக்கலாம். இங்க ஏயும் சியும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லல, ஒன்னு அது ஈக்குவலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட் ஈக்குவல்டா கூட இருக்கலாம். சரியா? சோ இங்க என்ன வரும்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் வரும். வேற எதுவுமே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. இது நம்ம நம்பர்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அடுத்தது
கொடுத்திருக்க கொஸ்டின்ல கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின் பின்வருவனவற்றுள் எது வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில் 3வதாக உள்ளது? ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் இது லெப்ட், இது ரைட். சரியா? ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய எல்லா இலக்கங்களையும் எடுக்கிறாங்க. நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. 4 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு. ரிமூவ் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வலது முனையிலிருந்து 11வது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11வது எண்ணோட வலது புறத்துல 3வது 1 2 3 இசட் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இசட் தான் ஆன்சர். ஓகேவா? சோ இது பார்த்து எழுத வேண்டியதுதான். இதுல என்ன அப்படின்னா இன்னொரு இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஒரே டைரக்ஷனா இருந்துச்சுன்னா சேம் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 11 மைனஸ் 3 இருக்கு இல்லையா? வலது முனையிலிருந்து வலது, அதாவது வலது முனையிலிருந்து வலதுல 3வது இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி இடது முனையிலிருந்து இடது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எண்ணத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்துட்டு இப்ப 11 மைனஸ் 3 என்ன வரும்? 8 வருமா? ரைட்ல இருந்து நீங்க 8வது பார்த்தா போதீங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 கரெக்டா இருந்துருமா? அப்ப இது இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட். இது ஆன்சர் கிடையாது. போர்ட்ல இருந்து இதுக்கு ஆன்சர் கொடுக்கல, வல்லுநர் குழுன்னு கொடுத்திருந்தாங்க. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும் போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேக்குறாங்க. ஏறு வரிசையில் எழுதுறோம். இதுல இருக்குதா இங்க பாத்தீங்கன்னா 4 3 5 இருக்கா? 3 4 5 எழுதுறோம். இங்க 2 2 4 தான். இங்க 6 7 8 வரும். இங்க 2 3 8 வரும். இப்ப இதுல எழுதும் போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேக்குறாங்க. மிகப்பெரிய எண்ணுங்கிறது 678. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? 786 ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ 786 அப்படிங்கறது ஆன்சரா இருக்கும். கொடுத்திருக்கக்கூடிய எண்களுக்குள்ளேயே என்ன பண்றோம்? நம்ம ஆர்டர் பண்றோம். அடுத்ததா கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் எழுதி அதுல எந்த எண் பெரிய எண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முன்னாடி நம்ம ஏறு வரிசையில் எழுதணும்ல, இங்க இறங்கு வரிசையில அதுல பெருசு என்னன்னு பார்க்கலாம். இறங்கு வரிசைனா பெரிய எண் ஃபர்ஸ்ட் வரணும். 9 8 1 0. இங்க 9 8 7 6. இங்க பாத்தீங்கன்னா 9 9 5 1. இங்க 9 9 4 2. இதுல பெரிய நம்பர் எதுவா இருக்கும்? 99 வர்றது இது ரெண்டுல தான் ஏதாச்சும் பெரிய நம்பர் இருக்கு. 51 தான் பெருசு. அப்ப 9159ங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஓகே, இது போர்ட்ல ஆன்சர் இருக்கு. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே இது என்னன்னா இந்த மாதிரி, அதாவது ஏ இசட் பி ஒய் சி எக்ஸ் இந்த மாதிரி எழுதும் போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இங்க பாருங்க, how many consonants will appear to the left of the vowels? vowelக்கு லெஃப்ட்ல இருக்கணுமா? அப்ப இங்க கான்சனன்ட் வவல்னு சொல்லிட்டு எத்தனை காம்பினேஷன் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? வவல்ஸ்க்கு லெஃப்ட்ல கான்சனன்ட் வரணும். இப்ப இந்த லைன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபிசிடி எழுதிட்டீங்களா? டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எழுதிக்கோங்க. அடுத்ததா M N O P Q R S T U V W X Y Z. சரியா? சோ இப்போ என்ன எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா இப்ப பின்னாடி இருந்து இப்ப ABCD எழுதிருக்கோமா ஃப்ரண்ட்ல, இப்போ பேக்ல இருந்து இங்க இருந்து பாருங்க A B C D கரெக்டா? E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகே, இப்போ இதுல என்ன கேக்குறாங்கன்னா கான்சனன்ட் வவல் மாதிரி எத்தனை காம்பினேஷன் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களா? கரெக்ட். How many consonants will appear to the left of the vowels? வவல்ஸோட லெஃப்ட். ஓகே, அப்போ வவல்ஸோட லெஃப்ட்ல கான்சனன்ட் வரணும். வவல்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. வவல்ஸ் என்னெல்லாம் இருக்கு? இங்க இருக்கு ஏ இருக்கு. இதோட லெஃப்ட்ல என்ன வரல? கான்சனன்ட் வரல. அப்ப இதை விட்டுறலாம். அதே மாதிரி வவல் பாத்தீங்கன்னா இ இது வரும். ஐ இந்த இருக்கா? ஐ இருக்கா?
இதோட லெஃப்ட்ல நமக்கு கான்சனன்ட் வருது. அடுத்து LO. இது என்னது ஆக்சுவலா LO. கரெக்ட். இது அடுத்து கான்சனன்ட் பார்த்தோம்னா வவல் பார்த்தோம்னா O. இங்கேயே நமக்கு வருது. வேற ஐ பக்கத்துல கான்சனன்ட் வருது. வேற யூ பக்கத்துல ஒரு கான்சனன்ட் வருது. வேற இருக்குதா நமக்கு? இல்ல. அப்ப இங்க பார்க்கும்போது மொத்தம் எத்தனை வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இதுல ஏ இ எடுத்திருக்கோம். ஐ இங்க யூ இருக்கு இல்லையா, யூ எடுக்கணும். வேற EIOU. இங்க ஒண்ணு எடுத்திருக்கோம்ல, ஃப்ரண்ட்ல இருந்து எடுக்கணும், பேக்ல இருந்து எடுக்கணும். இங்க ஏ, இங்க ஒண்ணு எடுக்கிறோம். ஓகே, AEIOU இங்க இருக்கு. இது யூ. அதே மாதிரி AEIOU. ஓகே, அப்போ 1 2 3 4 2 4 6 8 9. ஓகே, 9 இருக்குது. சரியா? ஸோ மொத்தம் எத்தனை பேர்ஸ் வரும் அப்படின்னா 9 பேர்ஸ் வரும். அதாவது அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல நம்ம எடுக்கணும். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 9 ஜோடி எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? கான்சனன்ட் வவல் பேரா கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்து 2 இலக்கத்தின் வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? 2 என்ற இலக்கத்துக்கள் பக்கத்துல வரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? ஓகே, எழுதலாமா? A 26, B 25, C 24, D 23, D E 22, F 21, G 20, H 19, I 18, J 17, K 16, L 15, M 14, N 13, O 12, P 11, Q 10, R 9, S 8, T 7, U 6, V 5, W 4, X 3, Y 2, Z 1. சரியா? இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 2 பக்கத்துல என்னெல்லாம் வருதுன்ட்டு. சரி பார்க்கலாம். 1 இருக்கா? ஒரு நிமிஷம். இது 1 இருக்குதா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க 1 2 இருக்குதா? அடுத்ததா இங்க 3, இங்க 4, இங்க 5, இங்க 6, இங்க 7, இங்க 8, அடுத்து இங்க 9, இங்க 10. ஓகேவா? அந்த இந்த இடத்துல தான் நம்ம எடுக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகும். 10ஆ 9ஆ அப்படின்ட்டு. அப்ப இங்க என்ன வரும்னா மொத்தம் 10 தான் வரும். ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 10. அடுத்த கொஸ்டின், வினா குறியீட்டு இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இதுல பாருங்க GDR. இப்ப மேல இருக்கிறத வச்சு நம்ம எழுத போறோம். இப்ப GDR எங்க இருக்குன்னா லாஸ்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்து BMP கொடுத்திருக்காங்க. Bங்கிறது என்னன்னா இங்க இந்த GDக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல BMPங்கிறது லாஸ்ட்ல இருந்து இருக்கு. அடுத்ததா D இங்க சொல்லியிருக்காங்க. D4 இங்க லாஸ்ட்ல இருந்து 5. அடுத்து என்ன வரும்? D4க்கு இடையில M இருக்கா? அப்ப MN லாஸ்ட்ல இருந்து என்ன இருக்கு? Q இருக்கா? அப்ப MNQங்கிறது நமக்கு வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மேல சீரீஸ்ல எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நம்ம எடுக்கணும். புரியுதுல? GDR இங்க GDR வந்து லாஸ்ட்ல இருந்து, அடுத்து B இங்க எடுத்திருக்காங்க, G க்கும் D க்கும் நடுவுல இருந்து எடுத்திருக்காங்க. B இதுக்கு அடுத்து 1 விட்டு இங்க M லாஸ்ட்ல இருந்து 1. அதே மாதிரிதான் D4 5 எடுத்திருக்காங்க. அப்ப அதே ஆர்டர்ல B க்கு 4 க்கு இடையில என்ன வரும்னா M க்கு ஒரு லெட்டர் விட்டு M லாஸ்ட்ல இருந்து என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுறோம். ஓகே, ஸோ இந்த சீரீஸ்ல எப்படி வரும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். இங்க எப்படி வரும் அப்படின்னா 68 60 104 108 496 அப்படி போகுது. இப்ப இதே சீரீஸ்ல இங்க இது போடணும். போட்டுட்டு இதுல D அப்படிங்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ 68 அங்க என்ன வருதுன்னா 60 நமக்கு வருது. ஓகேவா? அப்ப இதை எப்படி போடலாம் அப்படின்னா
ஓகே, ஒரே நிமிஷம். சோ இதுல என்னன்னா இதுல லாஜிக் என்னன்னா 68 into 1 minus 8 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 60 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? இதுக்கப்புறம் என்னன்னா 60 into 1.5 போடணும் மைனஸ் இப்ப 60 into 1.5 போட்டோம்னா என்ன வரும்? 60 ஒன்னா 60, 60ல பாதி 30, 90 வருமா? இப்ப இங்க நமக்கு என்ன இருக்கு? 106 இருக்கு. அப்ப இங்க 90 இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு பிளஸ் எவ்வளவு ஒரு இதுல ஆட் பண்ணா வருமா? ஆட் பண்ணா இங்க 60 கூட 60க்கு அப்புறம் நமக்கு 104 வருது. அப்ப 90 கூட ஒரு 14 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 104 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? சோ அப்ப இங்க 1.5 அடுத்து என்ன வரும் அப்படின்னா 2.5 இப்படி போடுவோம். இப்ப இங்க டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் 68 மைனஸ் 8 போடுறோம். இப்ப இங்க 30க்கு 0 மிச்சம் 3, 6 3 90 ஒரு 90 இங்க எவ்வளவு வரும்? ஆக்சுவலா 90 கூட 90 14 தான் நமக்கு 104. ஓகே, பிளஸ் பண்றோம். இப்ப அடுத்து பாருங்க 104 into 2 இங்க போட்டீங்கன்னா 208 வருமா? 208 இங்க என்ன இருக்கு? 188 இருக்கு. 188னா அப்ப இங்க எவ்வளவு மைனஸ் ஆகுது நமக்கு? 188னா 98 208. சோ 20 மைனஸ் ஆகுதா? ஓகே, அப்ப இங்க இது எந்த ஆர்டர்ல வருதுன்னா -8 இங்க 14. அப்ப இங்க இருந்து இது பிளஸ் பண்றாங்க, இங்க மைனஸ் பண்றாங்க. அப்போ 8ல இருந்து 14னா பிளஸ் 6, அதே மாதிரி 14ல இருந்து 20னா பிளஸ் 6. அப்ப இதுல பிளஸ் 6 வருது. ஆனா ஒண்ணுல பிளஸ் இன்னொன்னுல மைனஸ், பிளஸ் மைனஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது 188 into 2.5 இங்க என்ன பண்ணணும்னா பிளஸ், இங்க இதுல ஒரு 6 போட்டீங்க அப்படின்னா 26 வருமா? இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும்? 496 அப்படிங்கிறது வந்துரும். இதே லாஜிக்ல தான் நமக்கு கொண்டு போறாங்க. இப்ப நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கீழே இருக்கு இல்லையா சீரீஸ், அந்த சீரீஸை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல 42 இருக்கா? கவனிங்க, 42 இருக்கா? 42 into 1 minus 8 பாத்தீங்கன்னா 48, 42, 42ல 8 போயிடுச்சு அப்படின்னா 42ல 8 போயிடுச்சுன்னா 34, 42. ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னா 34. அப்ப இங்க என்ன வரும்னா 34 வரும். அடுத்ததான் 34 into 1.5 அடுத்து என்ன பண்ணணும்னா பிளஸ் இது கூட ஒரு 6 கூட்டுங்க. 6 கூட்டினா எவ்வளவு வந்துடும்? 14 வந்துருமா? சோ அங்க அதே ஆர்டர்ல தான் போவோம். அப்ப இங்க போட்டீங்கன்னா 34 ஒரு 5னா 17 வரும். அப்ப இங்க 30 40 50 51 வரும். அப்ப இங்க என்ன வரும்னா 51 பிளஸ் 14 50 60 65 வந்துடும். அப்ப இங்க அடுத்து என்ன வரும்னா இதுல 65 அப்படிங்கிறது வரும். சோ அடுத்து என்ன பண்றோம்னா 65 into 2 மைனஸ் இங்க பிளஸ் 6 போட்டீங்கன்னா 20 வருமா? அப்ப இங்க 65 into 2னா 130 வரும். 130ல 20 போச்சு அப்படின்னா 110 வரும். சோ இங்க 110 போட்டுக்கலாம். இப்ப அடுத்துதான் நமக்கான கேள்வி. அப்ப அடுத்து என்னன்னா 110 into 2.5 பிளஸ் 26 அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 110னா 220 வந்துடும். 0.5னா இதுல பாதி 55 வருமா? 55 ஆட் பண்ணீங்கன்னா 5 7 2 275 பிளஸ் 26னா 11க்கு 1 மிச்சம் 1, 10க்கு 0 மிச்சம் 1 3, 301 வருதா? சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 301 தான். இன்னும் 2 கொஸ்டின் முடிஞ்சிடும். இந்த ஒரு நிமிஷம் 301 அப்படிங்கறது ஆன்சரா வரும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஃபைனலா பாத்தீங்கன்னா 301 அப்படிங்கறதா. எப்படிங்கிறது புரியுதா? இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் முடிஞ்சிடும். 3 கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய இந்த சீரீஸ்ல ரைட் சைட்ல இருந்து தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து அல்லது என்ன
திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா வியாழக்கிழமை எதை மாற்றும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப ரைட் சைட்ல இருந்து மூணாவதுக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்க 5 மூணாவது இருக்கு, அடுத்து எல் இருக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா எஃப் இருக்கு, அடுத்ததா எஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏ இருக்கு. அப்ப இது திங்கக்கிழமையில தான் ஆரம்பிக்கும். அப்ப திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், வியாழன் எது ரீப்ளேஸ் பண்ணோம்னா எஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இங்க ஆப்ஷன் பி எஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறதுல மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது இதை மாத்தி எழுதுறோம். வலமிருந்து இடமா எழுதணும்னா 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வலமிருந்து இடமா எழுதணும்னா அப்ப இங்க பி ஜி இப்படி நம்ம எழுதுவோம். நம்ம கெஸ் பண்ணலாமே, நம்ம எழுத வேணாம். வலமிருந்து இடமா மாத்துறோம். அப்ப மாத்தும் போது இது என்ன ஆயிரும், பி இங்க வந்துருமா, சரி பி இங்க வந்துரும், டி இங்க வந்துரும். இப்ப இதுல எழுதப்படும் போது 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த இருந்த 17வது உறுப்பிங்கிறது என்னன்னா லெப்ட்ல இருந்து 17 தான். அவங்க லெப்ட் ரைட்னு கொடுக்கலன்னா லெப்ட்ல இருந்து 17 தான் அர்த்தம். அப்ப லெப்ட்ல இருந்து 17ஓட இடப்புறமா அமைஞ்ச 8வது என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 17 லெப்ட் தான், அவங்க கேக்குற 8 லெப்ட் தான். அப்ப 17ல 8 போச்சுன்னா 9. அப்ப லெப்ட்ல இருந்து எது 9th இருக்கோ அதுதான் ஆன்சர். இப்ப இதை நம்ம மாத்தி எழுதும் போது இதுதானே லெப்ட்ல இருக்கும். அப்ப இங்க இருந்து 9 கவுண்ட் பண்ணா போதுமா, 1 2 3 4 5 6 7 8 9. சோ ஆன்சர் என்ன வரும்னா 6 தான் வரும். ஓகேவா, 6 தான் ஆன்சர். கெஸ் பண்ணலாம், இதெல்லாம் இருந்து எழுதக்கூடாது, யோசிக்கணும். அதாவது கொடுத்திருக்கிறதுல ரைட் டு லெஃப்டா மாத்தி எழுத சொல்றாங்க, எழுதிட்டோம். இப்ப இதுல நார்மலா 17th டேர்ம் சொல்றாங்க. நார்மலா 17th டேர்ம்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 17வது உறுப்புன்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து லெஃப்ட்ல 8வது உறுப்புங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் டு லெஃப்ட் ரைட் டு ரைட் சொன்னாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும், அதாவது மைனஸ் பண்ணிக்கணும். இதே ரைட் டு லெஃப்ட் ஒன்னு ரைட்ல இருக்கு இன்னொன்னு லெஃப்ட்ல இருக்குன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி அத்தனாவது டேர்ம் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா, இது மட்டும் இதுல தெரிஞ்சிருக்கணும் ரீசனிங்ல ஆல்பா நியூமரிக்ல. சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பின்வரும் தொடர்வரிசை குறிப்பின் படி 1 என்பது ஓடு என்றும் 2 என்பது நில் என்றும் 3 என்பது போய் என்றும் 4 என்பது உட்காரு என்றும் 5 என்பது பொருள் என்றும் தொடர்வரிசை தொடரும் எனில் குறிப்பின்படி அடுத்து எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ இது அப்படியே நம்ம எந்த ஆர்டர்ல போகுதுன்னு பார்க்கலாம். 4 4 5 4 5 3 4 5 3 1 பாருங்க 4 4 5 4 5 3 4 5 3 1 4 5 3 1 2 4 5 அடுத்து 4 5 4 5 3 4 5 3 என்ன வரும் 1 வரும் அடுத்தது. ஓகேவா, இங்க பாருங்க இங்க இருந்து அதாவது 4 4 5 4 5 3 அடுத்ததா 4 5 3 1 அடுத்ததா 4 5 3 2 இருக்குது. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா 4 5 எடுக்கிறாங்க, 4 எடுக்கல. அடுத்தது 4 5 3. அப்ப இந்த ஆர்டர் திருப்பி வருது 4 5 3 அடுத்தது என்ன வரும் 4 5 3 1 வரும். அப்போ 1 இருக்க இடத்துல என்ன வரும், 1ங்கிறத நம்ம என்ன சொல்றோம் ஓடுன்னு சொல்றோம். ஸோ இங்க ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ரன் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் 1000 சீரீஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் 200 போன தடவை ஒரு 100 பார்த்துருக்கோம். இப்போ இது 3வது நாள் நமக்கு 300 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த செஷன்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லை உங்களோட சஜஷன் எது இருந்தாலும் சொல்லுங்க. எனி அதர் டவுட்ஸ், யாருக்காச்சும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? தனலட்சுமி மேம், ஓகே. வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 3 தடவை இன்ட்ரப்ஷன் ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். இந்த விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக பிடிஎஃப் கொடுக்குறேன் நான், ஆனால் என்ன சஜஷன் அப்படின்னா இங்கே பாருங்கள், புக் ஃபேலுக்காக நான் சொல்லலை. ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்குனே ஒரு புக் கொஷின் பேங்க் போட்டிருக்கோம். கொஷின் பேங்க்னு சொல்ல முடியாது, இது டபுள் கலரில் உள்ள பாருங்களேன், டபுள் கலரில் உள்ள நம்ம புக்கு போட்டிருக்கோம். சரியா, ஸோ இதுல இருக்கிறதா நான் இங்க நடத்துறேன். நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்து அதை நீங்க பிரிண்ட் போட்டு பாக்குறதை விட இதோட காஸ்ட் கம்மி தான். மொத்தமே இது எவ்வளவு வருதுன்னா 300 rupees தான் வருது. ஓகேவா, என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். 24 25 இந்த வருஷம் 26 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம், இல்ல அப்டேட் பண்ணிருக்கோம். அதனால தயவு செஞ்சு என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த ஒரு புக்கை வாங்கிக்கங்க. பிடிஎஃப் அப்லோட் பண்றதை பத்தி நான் சொல்றேன். ஓகே, வாங்கிட்டீங்களா? அருண் சார் நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன், சஜஷன் சொல்லுங்களேன்.
மற்ற எல்லாரும் உங்களை பார்த்து வாங்குவாங்க. நீங்க புக் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க சஜஷன் சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. மற்றவங்க நிச்சயமா அதை பார்த்து வாங்குவாங்க. கண்டிப்பா இந்த புக் பயனுள்ளதாக தான் இருக்கும். பாருங்க, இதுல ரொம்ப தெளிவா டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். மொத்தமா எடுத்து போடல, டாபிக் வைஸா பிரிச்சு எல்லாத்தையுமே தனித்தனியா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட உள்ள கொடுத்துருக்கோம். எஸ், பாத்தீங்களா, நல்லா தான் இருக்கும் புக், நிச்சயமா நல்லா இருக்கும், ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதனால என்னோட சஜஷன் எல்லாருமே இந்த புக் வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? வேற யாருக்கும் எனி அதர் கொரிஸ்? வேற யாருக்கு எதுவும் கொரிஸ் இருக்குதா? ஓகே, நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ நாளைக்கு வந்துடுங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரீசனிங் டாபிக் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமி சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு சேர்ந்துக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாதான் இந்த மாதிரி லைவுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அது பார்த்துட்டு உள்ளே வந்துக்கலாம். சரியா? இல்லைன்னா யாராச்சும் ஷேர் பண்ணணும்னு வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளோட டாப் சூப்பர் மேக்ஸ் டெலகிராம் டெலகிராம்லேயும் நமக்கு சேனல் இருக்கு, இன்ஸ்டாலையும் நமக்கு சேனல் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட்லாம் அதில் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால மறக்காம எல்லாருமே அதில் கலந்துக்கோங்க. வேற எதுவும் கொரிஸ் இருந்திருக்கு இல்லை வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.